ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இதுவரை நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னையே கேட்டுப்பார். விடைகள் உனக்கே புலப்படும். நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்படுகிறாய். நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும். தோல்வியை கண்டு துவண்டு போகாதே. நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள். தோல்விகள்தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள். மனம் தளராதே. உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு. நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணையிருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய். கவலைப்படாதே. உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கிறேன். உன்னுடன் தான் இனி இருக்கப் போகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன். உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது இந்த அகில உலகத்தை விட பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலைப்பளு, மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள். எப்போதும் உன் விருப்பம் போல நீ செய். உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்தன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த வதையும் தாங்கிக் கொள்வேன். உந்தன் பிரச்சனைகளை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன். என் கண்களிலிருந்து ஆறாக பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறேன். யாரை பற்றியும் எதனை பற்றியும் கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவுக்கு உன்னை வைத்து இருப்பேனே தவிர நீ அவர்கள் வீட்டு வாசலில் இனியும் நிற்குமாறு வைத்திருக்க மாட்டேன். விரைவில் உன்னை தேடி அவர்களை வர வைக்கிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முழுமையாக அப்பாவாக முன்னின்று நான் தீர்த்து வைப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. எல்லோரும் நம்மை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம்? இதுவே நாம் அப்படி செய்தால் நம்மை அமைதியாய் விடுவார்களா? தேடி வந்து தேளின் கொடுக்கு போல் நம்மை குத்தி பதம் பார்க்கிறார்கள் என்று நீ எண்ணுவது சரிதான். விஷத்திற்கு விஷம் என்றைக்கும் மருந்தாகாது. மருந்து ஆகவும் முடியாது. அதை நன்றாக உன் நினைவில் வைத்துக்கொள். இவற்றையெல்லாம் தாங்க சொல்வது உனக்கு கடினமாகவும் என்மேல் கோபமாகவும் தெரியும். ஆனால் எல்லாவற்றிற்கும் என்னிடம் ஒரு கணக்கு இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு புரியும் நேரம் வரும்பொழுது என்னிடம் கண்ணீர் மல்க நன்றி கூறுவாய். உனக்காக உன் கடினத்தை தாங்க நான் உன் சாய்தேவாயிருக்கின்றேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. உனக்கு விதிக்கப்பட்டது வேறு, அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறு. ஆக உனது நேரத்தில் உனது வேலையை திறம்பட செய்துவிடு. உனக்கு முன்னால் உள்ளவர்கள் முந்தியவர்களும் அல்ல, உனக்கு பின்னால் உள்ளவர்கள் பிந்தியவர்களும் அல்ல. நீயும் யாரையும் முந்தவும் இல்லை, யாரையும் பிந்தவும் இல்லை. அந்த இறைவன் உனக்கென குறித்த நேரத்தில் நீ உனது பணியை செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கான நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த நேரங்காலத்தை நீ எப்பொழுதோ தொட்டுவிட்டாய். நீ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இரு. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்பொழுதும் நான் காத்தருளுவேன். தாமரை இலை மேல் விட்ட நீர் எப்படி விட்ட இடம் தெரியாமல் ஓடுகிறதோ அதுபோல உன்மேல் உள்ள கர்மாவை நான் வெளியேற்றிவிட்டேன். உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு நான் அளிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. கூடிய விரைவில் உன் கையில் நீ நினைத்தது இருக்கும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமையப் போகிறது. அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்களை உன்னை தேடி வரும்படி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன். நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்தது. இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு,
பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக. நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு. சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். எனது கரங்கள் நல்லோர் தீயோர் அனைவரையும் பாரபட்சமின்றி காக்கும் கரங்கள். எனது திருப்பாதங்களோ அனைவருக்கும் முக்தி அளிக்கும் திருக்கைலாயம். என் துணியில் கிடைக்கும் முதியோ உயிர் காக்கும் ஔடதம். என் திருநாமமோ வாழ்க்கை பாதையில் கரை காணா மக்களுக்கு கலங்கரை விளக்கம். என் விழிகளோ என் பக்தர்களை காக்கும் கவசம். துவாரகமாயில் அமர்ந்து என் விழிவீச்சில் ரட்சிக்கும் தந்தை நான் இருக்க பயம் என்ன உங்களுக்கு? உனக்காக எல்லையற்ற மகிழ்ச்சி காத்திருக்கிறது. எதற்கும் கலங்காதே. உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது. இந்த வாக்கினை கேட்கும் போது இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறியே. தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா என்ன? சில நாட்களில் உனக்கு தென்றலும் வீசும். இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும். உன் கவனத்திற்கு ஒரு சக்தி உண்டு. அதை நீ பயன்படுத்தும் விதத்தில் உன் வாழ்வே மேம்படும் என்பது நிச்சயம். உன் கவனத்திற்கு சக்தி கொடுத்து அதன் வழியே வெளிப்படும் ஆற்றல் வழியே உனக்கு அனைத்தும் அருள்கின்றது இறை. எந்த கவனத்தை எந்த உணர்வோடு கூடி எதன் மீது செலுத்துகின்றோமோ அது அந்த தன்மையை பெறும். நட்டக்கல்லும் பேசுமோ என்று சொல்லலாம். ஆனால் நாதனின் வழியே அது பேசும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமானால் கல்லும் நீ உணரும்படி பேசும். யாரையோ எதிரி, துரோகி, நட்பு போன்ற உணர்வோடு உன் கவனம் அதில் செல்லும்போது அதனிடம் அப்படி ஒரு தன்மையே இல்லாவிட்டாலும் அது அந்த தன்மையோடு உன்னால் பலம் பெறும். ஆகாது என்று ஊரும் உலகமும் சொல்வதில் கூட ஆகும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமாயின் அது எதற்கு ஆகுதோ இல்லையோ உனக்கு அது ஏதோ ஆகும் தன்மையை சர்வ நிச்சயமாக வெளிப்படுத்தும். சில பல நிகழ்வின் வழியே இது எல்லாம் ஆகாது என்ற உணர்வோடு நீ அதில் கவனம் செலுத்தினால் அது உனக்கு ஆகாது போகக்கூட நீதான் அதற்கு வழிவகுத்து கொடுத்து வழி வாங்கிக் கொள்வதும் நீதான். இதையெல்லாம் கடந்து உன்னுள் உன் கவனத்தை நலம் பெறுவேன், வளமடைவேன், முன்னேற்றமடைவேன் என்றும் தீர்க்கத்தோடு நீ உன் கவனத்தை அவ்வுணர்வோடு செலுத்தும்போது அதுவும் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை விளைவிப்பதை அனுபவிக்கலாம். எப்போதெல்லாம் ஏதோ சரியில்லை, குறை, அழிய வேண்டும், நாசமாக போக வேண்டும் என்று எதை நினைத்து உன் கவனத்தை செலுத்தினாலும் செலுத்துவது நீதான் என்பதால் உனக்கும் அந்த உணர்வோடு கூடிய கவனத்தின் தாக்கம் உன் வாழ்விலும் பிரதிபலிக்கும். அதே எல்லாம் மாறும், முன்னேறும், திருந்தும், திருத்தப்படும் என்று வாழ்த்த அந்த உணர்வோடு கூடிய கவனம் அதோடு சேர்த்து உன்னையும் சிறப்புற வாழ்விக்கும். எதில், ஏன், எந்த உணர்வோடு நாம் கவனத்தை செலவு செய்கின்றோம் என்று உணர அதில் அதை போலவே நமக்கும் வருமானம் வரும். இறைவன் உனக்கு அளித்துள்ள பலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இப்போது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதில் இறைவன் மீது தவறு, விதி, வினை, நேரம், காலம், யோகம், வரம் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு அருளிய பொருளை செலவு செய்து என்ன வாங்கி அது என்ன கொடுக்கிறது என்பதே உன் வாழ்க்கையாக இருக்கிறது. இங்கே யார் திருந்த வந்திருக்கிறார்களோ இல்லையோ, நீ உன்னை திருத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய். அதற்கான வேலையை நீ தொடங்கு. பூஜை, புனஸ்காரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே. இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைய முடியாது. இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது. பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது குழந்தையே.
ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கே புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய எப்போதோ முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மையடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயல்லவா? நான் சொல்வதையும் நீ கொஞ்சம் கேட்க வேண்டும் தானே? உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். நிச்சயம் வாழ்வாய். என் மனம் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது. நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அது எப்படியும் சரி செய்துவிடும். நம் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும். நம்மை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. நம் வார்த்தைகள், சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள், எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடலாம். நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்துவிடு. விதைத்தவன் தூங்கி விடுவான், ஆனால் விதை தூங்காது. எண்ணியவன் தூங்கி விடுவான், ஆனால் எண்ணம் தூங்காது. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு குழந்தையே. நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நான் என்றும் உன்னோடு இருப்பேன். யார் என்னுடைய பக்தன் தெரியுமா? யாரையும் வெறுக்காதவன், அனைவரிடமும் நட்பு பூண்டவன், எல்லாவற்றிடமும் கருணை உடையவன், அகங்காரம் விட்டவன், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன், பொறுமை உடையவன், எப்போதும் திருப்தியுற்றவன், எப்போதும் யோகத்தில் நிலை பெற்று செயல் புரிபவன், தன்னை கட்டுப்படுத்தியவன், திட சங்கல்பமுடையவன், மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணம் செய்தவன். யார் பிறரை துன்புறுத்துவது இல்லையோ, யாரை பிறரால் துன்புறுத்த முடியாதோ, யார் மகிழ்ச்சி, கோபம், பயம், மனக்கிளர்ச்சி இவற்றிலிருந்து விடுபட்டவனோ இத்தகையவனே எனக்கு பிரியமானவன். எதையும் சார்ந்திருக்காதவன், தூயவன், சுறுசுறுப்பு உடையவன், துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன், எப்போதும் துயரப்படாதவன், தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன், புகழ்ச்சி இகழ்ச்சியை சமமாக கொள்பவன், அமைதியாக இருப்பவன், ஆழ்ந்த சிந்தனையுடையவன், சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன், உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்று வீடு இல்லாதவன், தன் கொள்கையில் உறுதி படைத்தவன். இத்தகையவன்தான் என் பக்தன். நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன். நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். நீ கவலைப்படாதே. நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன். உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நீயோ, அப்பா எனக்கு நிம்மதி இல்லை, சரியாக சாப்பிட முடியவில்லை, கழுத்தை நெரிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய இருக்கிறது, எனக்கு நிறைய பணம் வேண்டும், நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும், சொல்லுங்கள் என்று கோருகிறாய். இதுதானே உன் கோரிக்கை? உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள், அகந்தைகள், மமதைகள், ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்து விட்டு வா. அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். அதற்காக என்னை பரீட்சித்து பார்க்கிறாயா?
நான் பாரபட்சமின்றி செய்பவன். யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன். அனைவரும் என் பிள்ளைகள். உன் கர்ம பலன்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது. அது உன் தவறு இல்லை. ஆசைகளை தவிர்த்து விடு. உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும். நம்பிக்கை வேண்டும். தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை.